ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் 7. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஐயோ, இந்த பழங்காலத்து கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பேரெல்லாம் எப்படி தான் எழுதுறீங்க? என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. அப்படி சொல்லி விட்டுற முடியாது. இது என் மூளைக்கு கிடைச்ச சோதனை. இதில் எப்படியாச்சும் நான் வெற்றி அடைஞ்சே ஆவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல. நம்ம இதெல்லாம் எப்போ தான் சீக்கிரமாக எழுதி கொடுக்க போகிறோமோ? எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு. என்ன ஐடியா? என்ன ஐடியானா, நாம் இதை காப்பி பண்ணுறதுக்கு சின்ன மூளையை வச்சு யோசிக்கக்கூடாது, பெரிய மூளையை வச்சு யோசிக்கணும். எனக்கு புரியல. பெருசாக யோசிக்கணும்டி, பெருசாக யோசிக்கணும். நம்ம இந்த வேலையை குறைஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி யோசிக்கணும். எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு மைலேடி. இங்கே எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? என்னடி இவ்வளோ சீக்கிரமாவா? டன்டடாய், நீங்கள் கேட்ட பெரிய லார்ஜ் பென்னு, சீக்கிரம் எழுதுங்க. இதில் இப்படி எழுதுனா அடுத்தடுத்த பேப்பரில் அச்சு விடும். நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சிடல. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. இதெல்லாம் எனக்கு அத்துப்படி. என் கிளாஸில் நான் பண்ணாத சேட்டையே இல்லை. நான் அதில் கிங்கு, தெரியுமா? என்னவோ சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் புரியல. வேலை நடந்தால் சரிதான். பாருங்கத்த, அவள் எழுதிட்டாளாம். என்னது இது? முன்னாடி எழுதிருக்கிறாச்சு, பின்னாடி வரைக்கும் விழுந்திருக்கு. ஆமா அத்த, அதனால என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்னையே அவ ஏமாத்திருக்கா. உனக்கு இதை கூட கண்டுபிடிக்க தெரியலையா? அவ காப்பி அடிச்சிருக்கிறத காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்கா. இல்ல அத்த, நான் கட் அண்ட் ரைட்டை சொல்லிட்டு தான் வந்தேன். அத்தை இந்த மாதிரி உன்னை பனிஷ் பண்ணியிருக்காங்க, நீ அதை கரெக்டாக செய்யலைன்னா அவங்க கோவத்துக்கு ஆளாவன்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அத்தை. அவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவான் எனக்கு அப்படி தெரியும். இவ ரொம்ப டேஞ்சரத்தை. நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க, அது எல்லாமே நான் சீக்கிரமே சரி பண்ணிடுறேன். நான் உங்களோட குட் மருமகல்ல. அவள் சொல்கிறது அவகிட்ட போய் சொல்லு. அவாடி, இப்படி பனிஷ்மெண்ட் முடிஞ்சு சாப்பிட்ற சுகம் இருக்கே, அலாதியாக இருக்கு. ஏன் இருக்காது? ஐயோ பெரியக்கா, இப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பியே. ஆனால் ராஜமாதா சந்தோஷமாக இல்லை. ஐயோ தெரிஞ்சு போச்சா? ஏன் சந்தோஷமாக இல்லை அக்கா? ஏன்னா உனக்கு தெரியாதா ஏன்னு? நீ காப்பி பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்கள் எப்படி காப்பி பண்ண சொன்னால் நீ எப்படி காப்பி பண்ணி கொடுத்துருக்க? மறுபடியும் அவங்க உன்னை 10 வாட்டி எழுத சொல்லியிருக்காங்க. என்னது, மறுபடியுமா? ஆமாம், இதில் எந்த விதத்தில் முழு செய்யாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஏன் மறுபடியும் காப்பி பண்ணணும்? நான் சொல்லலம்மா, இது அத்தையோட உத்தரவு. அவங்க சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வாடி இங்கேருந்து போகலாம். என்னால் முடியாது. இல்லைங்கக்கா. எந்தெந்த மனுஷங்க இப்படி இருக்கிறாங்களோ. ராஜமாதா நான் செஞ்சதை கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ நான் வேறு வழி தான் யோசிக்கணும். வேறு வழி எதுவும் இல்லை. நீங்கள் இதை சொன்ன மாதிரியே காப்பி பண்ணிடுங்க. இதில் எவ்வளோ இருக்குது, இதை நான் எப்படி காப்பி பண்ணுறது? வேறு வழி என்ன இருக்குது? இதை காப்பி பண்ணி தான் ஆகணுமோ? முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஜாங்லி எங்க 2-3 நாளாக ஆளையே காணோம். அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாத முதலாளி. அவங்க 2-3 நாளாக வீட்டுக்கே வரதில்லை. என்ன சொல்கிற? இந்த விஷயத்த முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டியா? என் பின்னாடி வரதை நிறுத்திட்டு அவள் எங்கே இருக்கான்னு சீக்கிரம் ஆட்களை விட்டு தேடு. அவள் எங்கே இருக்கான்ற தகவல் எனக்கு சீக்கிரம் வந்தாகணும், புரிஞ்சுதுல? இவன் என்ன பெட்டில் படுத்து தூங்காமல் உட்காந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கா? இவ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுலையே என் டைம் ஓடிடும் போல். என்னது இது? ஓ, எங்கள் அம்மா கொடுத்த பனிஷ்மெண்ட்டா? ரொம்ப பாவமாக இருக்குது. அட்லீஸ்ட் இவளுக்காக எதையாச்சும் நம்ம ஒரு மனிதாபிமான அடிப்படையிலேயாச்சும் செஞ்சு கொடுப்போமே. லவ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு சங்கையோ, லவ்யோ. தூக்கத்துலேயும் உனக்கு இதே நினப்பு. சரி, இவளுக்காக நாம் இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ராத்திரி முழுக்க அந்த பனிஷ்மெண்ட் பேப்பரை ஹீரோயினிக்காக எழுதி கொடுத்துட்ருப்பாரு. விடிஞ்சதும் நம்மளோட ஹீரோயினி தூக்கத்தில் அந்த முழிச்ச உடனே, ஐயோ என்னோட பனிஷ்மெண்ட்டு ஒன்றுமே எழுதலையே, நான் எப்போ இங்கே வந்து தூங்கினேன்? எழுந்துட்டியா? எதுக்கு இப்போ கத்துற? சங்கையோ, நீ எப்போ வந்த? நீ தான் என்னை தூங்க வச்சியா? அங்கே உன் பனிஷ்மெண்ட் பேப்பர் இருக்கு, எடுத்துக்கோ. எனக்காக இதை நீயே எழுதுனியா? ஆமாம், எனக்காக பனிஷ்மெண்ட் பேப்பரை எழுதி கொடுத்துருக்கேன்னா என் மேலே உனக்கு அவ்வளோ லவ்வா என்ன? காட்டிக்கவே மாட்டேன்ற. இவ என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டா போல. சுற்றி சுற்றி அங்கேயே வந்து நிற்கிறா. யாரடி உள்ள? மரியாதையா வெளியில வா. ரூபாய், மரியாதையா என் நிலைமைக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். வெளியில வாடி. ஐயோ, அவளா?
கதை முடிஞ்சுது. ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் காப்பாத்த. நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆ அண்ணாவா? எதுக்காக இப்படி காலங்காத்தால வந்து கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி சத்தம் போடுற? ம், ம், ம். எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டி தான் காரணம். அவளே கேளு. என்னது? ரூஃபை காரணமா? சரி, உன் மண்டையில் என்ன வீக்கம்? அது என்ன நெத்தில காயம்? எப்படி வந்துச்சு? அது எல்லாம் உன் பொண்டாட்டி அழுதா. அவளால தான் என் மண்டையில் இவ்வளோ பெரிய வீக்கம் வந்திருக்கு. ஐயோ, ஏதோ நடந்துருச்சு போலையே. முதல்ல வெளியில வர சொல்லு. நம்ம தான் போய் தீக்கணும், இல்லைன்னா அவள் உள்ளே வந்துடுவா. அவள் பேச்ச கேட்டு நான் ஒரு இடத்துக்கு போய் சந்தில மாட்டிக்கிட்டேன். அங்கே நாய் இருந்துச்சு தெரியுமா? ஹாய் நாத்தனாரே, அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் போயிட்டோம். இன்னைக்கு காலங்காத்தாலே இவ்வளோ அவசரமாக வந்திருக்கீன்னா இந்த அழகான அண்ணியை பார்க்கவா? அழகானா? முதல்ல என்னை எதுக்கு நாய்கிட்ட மாட்டி விட்டேன்னு சொல்லு. அச்சோ, நான் அன்னைக்கு உண்மையிலுமே பார்த்தது ஒரு நிழல். நாங்கள் நின்றுட்டு இருக்கும் போது என்னை தாண்டி உஷ்ன்னு ஒரு நிழல் போச்சு. அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். அது நாய். உஷி கிஷின் போச்சுன்னு. அது நாய். ஐயோ சென்னையா காப்பாத்து. சாங்லி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ எதுக்கு நடுராத்திரியில் வெளியில் சுற்றிட்டு இருக்க? நீ ஒரு ஃபேமிலி கேர்ள். வர வர உன் போக்கே சரியில்லை. நான் வேணும்னு வெளியில் போகல, ஒருத்தரை மீட் பண்ண தான் போனேன். உன் பொண்டாட்டி தான் என்னை மாட்டி விட்டுட்டா. உனக்கு இப்படியே சொன்னால் புரியாது. உனக்கு சீக்கிரமே ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன். என்னால் கட்டிக்கலாம் முடியாது. நான் சொன்னது தான். உனக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்க பாரு. ஐயோ, நீங்கள் எதுக்காக இப்போ சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணன் தங்கச்சும் இப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது. நடுவில் ஒரு அண்ணி இருக்கேன். இங்கே வாங்க. முதல்ல பொம்பளை பிள்ளைகிட்ட இவ்வளோ ஹாஷெல்லாம் பேசக்கூடாது. அவள் போக்கிலே போய் தான் அவளை சரி பண்ணணும். நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட எல்லாத்தையும் விடுங்க. என்ன நடக்குதுங்க? அது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி தான் உங்கள் அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா உன்ன மாதிரி நானும் ஒரு பொண்ணு தானே. உங்கள் அண்ணனுக்கு இதை பற்றியெல்லாம் புரியாது. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அப்படியா? ஆமாம், கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுவார். நீ இவரை பற்றியெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. முதல்ல அவளுக்கு சொல்லி புரிய வை. அவர் கிடக்கிறாரு. அவர்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ உள்ள போ. உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இந்த அண்ணியோட கடமை. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நிஜமாவா? நீங்கள் உண்மையிலுமே நல்ல அண்ணி தெரியுமா? நான் உங்களுக்காக உள்ளே வெயிட் பண்ணுறேன். போயிட்டா. ஐயோ, ஒன்னால் முடியாததை நான் முடிச்சு காட்டுறேன். அவளை ஏன் வழிக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். அது சரி, அது என்ன 2 விரல்? 2ம் அரைவேக்காடு சேர்ந்து என்ன செய்ய போதுங்களோ? அனி, டீ குடிங்க. அது ஒரு வாரமாக இருக்கட்டும். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியுன்ற மாதிரி நீ எந்த அளவுக்கு அந்த பையனை விரும்புகிறன்னு எனக்கு நீ நடந்துக்கிற விதத்துல இருந்தே தெரிஞ்சு போச்சு. அவனை நீ ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிட்டு இருக்க, ரைட்? ஆனால் அந்த நெருக்கம் இன்னும் அதிகரிக்கணும்னா நிறைய தடைகளை நீ மீறி ஆகணும். முதல்ல அவனை எந்த அளவுக்கு விரும்புகிறன்னு அவனுக்கு தெரியணும். ஆனால் எப்படி அண்ணி? எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கள ப்ளீஸ். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். இப்போ கண்டிப்பா. சரி, உனக்கு முதல்ல அவனை எதுக்காக பிடிச்சிது? அதை என்கிட்ட சொல்லு. என்ன நீ இப்படி கேட்டீங்க? பணக்காரங்க இருந்து கொள்ளடிச்சு ஏழை மக்களுக்காக அவன் உதவி செய்கிறான். ஹீஸ் சூப்பர் மேன், ஹேண்ட்ஸம். நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் மேலே எவ்வளோ பித்தா இருக்குன்றது எனக்கு புரியுது. ஆனால் உங்கள் அண்ணனுக்கு புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. ஆனாலும் நம்ம அந்த விஷயத்தை அப்படியே விட முடியாது. நாம் 2 பேரும் ஒன்று சேரணும். அப்புறம் முக்கியமான விஷயம், என்ன நீ அண்ணன் கூப்பிட தேவையில்ல, ரூஃபைன் கூப்பிட்டா போதுமானது. கண்டிப்பா. அப்புறம் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், அவனை நம்ம காண்டாக்ட் பண்ணணும். 2வது விஷயம், மக்கள் மத்தியில் அவனுக்குன்னு ஒரு தனி சிறப்பை உருவாக்கி பெரிய கூட்டத்தையே உருவாக்கி கொடுக்கணும். அந்த கூட்டத்தின் மூலமாக நீ எந்த அளவுக்கு விரும்புகிறன்னு அவனுக்கு தெரியணும். அந்த கூட்டத்தோட பிரசிடெண்ட் நீயாக தான் இருக்கணும். வாவ், நீ நான் பிரசிடெண்ட், அதுவும் என் ஹான்சம் பாயோட பிரசிடெண்ட். 3வது, அவனை கவரத்துக்கு தற்காப்பு கலை கற்றுக்கணும். இப்போ நான் சொல்லித்தரதை அப்படியே செய். இது மூலமாக அவனை நீ ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே செய்வான். அண்ணி, இங்கே என்ன நடக்குது, என்ன செய்ய போதுங்க இதுங்க? நான் சொல்லித்தரதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், புரிஞ்சுதா? ஹீரா, என்ன பார்த்துட்ருக்க? பயிற்சி ஆரம்பமாகணும், போர்டை காட்டு. இப்போ நான் இதை எப்படி உடைக்கிறேன்றத நல்லா வாட்ச் பண்ணுங்க. என்ன
ஆ என் மூஞ்சி ஒன்று தான் என்கிட்ட நல்லா இருக்கு. தயவு செஞ்சு மூஞ்சில மார்க் போடாமல் என்னை விட்டுருங்களேன். அடிங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி செஞ்சிட்ருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு வேற. ச்சே, ஐயா, இது இப்படி இருந்தால் நம்மளால பயிற்சி எடுக்க முடியாது. பொண்ணுங்களை கவர்றதுக்கு என்கிட்ட இருந்து நீ கற்றுக்கணும் பிரதர். என்னது இது? இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை இதுக்கு முன்னாடி வீட்லேயும் சரி வெளியும் சரி நம்ம பார்த்ததே இல்லை. இது ஓகேவா? சூப்பராக இருக்குல்ல? 29 பயிற்சிக்கு இந்த ட்ரெஸ் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆ ஆ ஆ ஆ, நல்லா இருக்கும். அப்புறம் என்ன, சீக்கிரம் வா வா, நீ இந்த மாதிரி போட்டுக்க. ஐயா, எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நீங்கள் மட்டும் இப்படியே இருங்க. ஏய், நீ எதுக்கு இப்படியெல்லாம் பயப்படுற? நீ பயப்படாத. சரி, நான் பண்ணுறதை மட்டும் அப்படியே வச்சு பார்த்து கற்றுக்க. ரெடியா? ம். இந்த கோலத்தை பார்க்கும்போது பொண்ணால் எங்களாலேயும் சகிக்க முடியல. நான் வந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு போயிடுறேன். அந்த இருக்கான்ல, அவன் இந்த கொள்ளைக்காரனை கண்டுபிடிப்பான்னு உன்ன மாதிரி என்னால் நம்ப முடியாது. ஏன் அப்படி சொல்கிற? இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துழைச்சிங்கன்னா சீக்கிரமே தீர்வு கொண்டு வர முடியும். இதை பற்றி நான் அவங்ககிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும். வா, நடந்துக்கிட்டே போய் உள்ள உட்காந்து ஷேர் பண்ணலாம். உள்ள? ம், சரி. பாரு, என் கால் எவ்வளோ தூரம் தூக்குதுன்னு. இப்படி தான் தூக்கணும், புரிஞ்சுதா? வாவ், என்ன இவன் என் பொண்டாட்டி பார்த்து வாவ்ன்றான். ஹேய், பார்க்காதடா. பார்த்தீங்களா நான் எந்த அளவுக்கு ஸ்கில்லாக இருக்குன்னு? இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும். புரிஞ்சதில்ல? அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கீப் ஸ்மைலிங்.